Hi friends, welcome to another video. 2026 டிஎன் எலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா 2026 எலெக்ஷன்ஸ்க்காக வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாபெரும் மாநாடு வந்து நாளைக்கு மதுரையில் நடக்க போகுது. ஆகஸ்ட் 21. ஆகஸ்ட் 25 வந்து நடக்கிறதா முன்னாடி சொல்லியிருந்தாங்க. பட் வந்து விநாயகர் சதுர்த்திலாம் வரப்போகிறதுனால ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக வந்து ஆகஸ்ட் 21 வந்து அவங்க வந்து ப்ரீபோன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாநாடானது வந்து நடக்க போகுது. ஸோ டிவிக்கோட ஃபர்ஸ்ட் மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி வீசாலையில் வந்து நடந்துச்சு. ரொம்பவே ஒரு பெரிய மாநாடாக வந்து அது நடந்து முடிஞ்சது. ஸோ அதை தொடர்ந்து வந்து அதை விட பெருசாக இருக்கணும் இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் வந்து இந்த மாநாடானது வந்து நடக்க போகுது. ஸோ எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா டிவிகே சார்பில் ஏதாவது வந்து கூட்டணி அறிவிப்பாங்களா அப்படிங்கிறது தான். ஏன்னா வந்து 2026 எலெக்ஷன்ஸ் வந்து நெருங்கிட்டு இருக்கிறதுனால கூட்டணி கட்சிகள் பற்றின விவரங்கள் வந்து டிவிகே தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து சொல்லுவாரா அப்படிங்கிறது தான் எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. மதுரை கிட்ட இருக்கக்கூடிய பரப்பதி வில்லேஜ் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஒரு மாநாடானது வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து 500 ஏக்கர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த மாநாடு நடக்கிற அந்த இடம். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஓப்பன் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸாக வந்து மாநாடுக்காக அங்கே வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அஃபிஷியலாக டிவிகே தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து மதுரை போய் ரீச் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட வந்து 1.5 லட்சம் பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வாய்ப்பு இருக்கு இந்த மாநாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கலந்துக்கிறவங்களுடைய அந்த எண்ணிக்கை வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால அது எப்படி மொபைலைஸ் பண்ணுறது, எப்படி வந்து சார்ட் அவுட் பண்ணி எப்படி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், செக்யூரிட்டிஸ் வந்து எப்படிலாம் அமைக்கணும், வரவங்க எப்படி சேஃபாக வந்துட்டு வீட்டுக்கு திரும்புறாங்க அப்படிங்கிற வரைக்கும் எல்லா ஐட்னரிஸுமே வந்து பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. டிவிகே சார்பா ஒரு பிரத்யேகமான ஒரு ரேம்ப் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்களாம். டிவிகே தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து நடந்து போய் மக்களை வந்து பார்க்கறதுக்காக ஆல்மோஸ்ட் வந்து 500 மீட்டர்ஸ்லேருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் மாநாட்டிலே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஒரு பெரிய ரேம்ப்ல வந்து அவர் நடந்து வந்துட்டு இருப்பார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் 500 மீட்டர்ஸ் டு 1 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து பெரிய ஒரு ரேம்ப் வந்து ரெடி பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. எமர்ஜென்சி மெடிக்கல் கிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் மூலியமா வந்து சப்ளை பண்ணுறதுக்கான எல்லா ப்ரொசீஜர்ஸுமே வந்து பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. 200லேருந்து 300 டாக்டர்ஸ், 100 மெடிக்கல் கேம்ப்ஸ் எல்லாமே வந்து அங்கே அமைச்சிருக்கிறதா சொல்லப்படுது. விமன் சென்ட்ரிக்கா நிறைய அம்யூனிட்டிஸுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. பிங்க் ரூமா இருக்கட்டும், விமனுக்குன்னு தனியாக வந்து ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை, சேஃப்டி கமிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ விமன் பவுன்சர்ஸ் டீம்ஸுமே வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500 விமன் வாலண்டியர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து 3000க்கும் மேற்பட்ட காவலர்கள் வந்து இந்த ஒரு செக்யூரிட்டிக்காக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாநாடு நடக்கக்கூடிய பரப்பத்தி வில்லேஜ் சுற்றி இருக்கக்கூடிய 10 டாஸ்மார்க் கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா மூடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்தவித அசம்பாவிதமும் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிகாஷனாக வந்து இதை செயல்படுத்த போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாநாடுக்கு வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா பஸ் மூலியமாக தான் வரணும் அப்படிங்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நிறையவே சேஃப்டி மெஷர்ஸோட வந்து நாளைக்கு டிவிகேவோட 2வது ஆனுவல் கான்ஃபரன்ஸ் ஆனது வந்து நடக்க போகுது. ஒரு மிகப்பெரிய மாநாடாகவே இது நடக்க போகுது. ஸோ இந்த 2026 தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். நிறைய கான்டென்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் டு பால்ஸ் அப் அண்ட் ஃபாலோ அவர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் பால்ஸ் அப் அஃபிஷியல். ஐ வில் see you guys in the next video. Bye.